பாலஸ்தீனத்தின் காசாவில் இன அழிப்பு நடவடிக்கையில் இஸ்ரேல் ராணுவம் ஈடுபட்டதாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையம் குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு எதிர்வினையாக மனித உரிமை ஆணைய அதிகாரிகள் மீது தடை விதிக்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் முயற்சி மேற்கொண்டுள்ளன. உலகின் மக்கள் அடர்த்தி அதிகமாக உள்ள பகுதிகளில் காசாவும் ஒன்று. இங்கு 2023ஆம் ஆண்டு முதல் ராணுவ தாக்குதல்களை நடத்தி வருகிறது இஸ்ரேல். இந்த தாக்குதல்கள் மற்றும் அதனால் ஏற்பட்டுள்ள இழப்புகள் குறித்து விசாரணை மேற்கொண்ட ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையம் ஒரு மனிதனால் தாங்க முடியாததை விட அதிகம் என்ற தலைப்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் காசாவில் இன அழிப்பு நடவடிக்கையில் இஸ்ரேல் ராணுவம் ஈடுபட்டதாக அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டுள்ளது. காசா மருத்துவமனையில் பிரசவ வார்டுகளையும் கருவுறுதல் மருத்துவமனைகளையும் குறிவைத்து தாக்கியது திட்டமிட்ட இன அழிப்பு நடவடிக்கை என மனித உரிமை ஆணையம் தெரிவித்துள்ளது. குழந்தை பிறப்புகளை தடுக்கும் வகையில் பெண்கள் மீது உடல் ரீதியான தாக்குதல் மற்றும் கருத்தரிப்பு மையங்கள் மீது தாக்குதல் என 2 முறைகளில் இன அழிப்பு நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. உதாரணமாக அல்பாஸ்மாவில் உள்ள காசாவின் மிகப்பெரிய கருவியல் ஆய்வகத்தின் மீது தாக்குதல் நடத்தி சுமார் 4000 கருக்கள், 1000 விந்தணு மாதிரிகள் மற்றும் கருவுறாத முட்டைகள் அழிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. Since 7 October 2023. Our report finds that Israel has increasingly employed sexual, reproductive and other forms of gender-based violence against Palestinians as part of a broader effort to undermine their right to self-determination. It also concludes that Israel has carried out genocidal acts through the systematic destruction of sexual and reproductive healthcare facilities. ஒட்டுமொத்த காசா பகுதியையும் முடக்கி பிரசவம் மற்றும் சிசுக்களுக்கான அத்தியாவசிய மருந்துகள் செல்வதை தடுத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பெண்ணோயியல், புற்றுநோய் உள்ளிட்ட கடுமையான நோயினால் அவதியுற்ற மக்கள் மருத்துவ உதவிகள் பெற வேறு இடத்திற்கு செல்ல அனுமதி வழங்கவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் மிக கொடூரமான பாலியல் வன்கொடுமைகளும் பாலியல் அத்துமீறல்களும் அரங்கேறியதாக விசாரணையின் போது பெண்கள் சாட்சியம் அளித்துள்ளனர். இந்த செயல்களை செய்ய இஸ்ரேல் ராணுவத்தின் உயர் அதிகாரிகளே உத்தரவிட்டதாக கூறப்பட்டுள்ளதால் பெரும் சர்ச்சை வெடித்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுக்களை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மறுத்துள்ளார். இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணைய அதிகாரிகள் மீது தடை விதிக்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் முயற்சி மேற்கொண்டுள்ளன.